நியூஸ்பிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோட திமுக இளம் பேச்சாளர் ஸ்ரீலிகா அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். தாவேக அரசு ஒரு செயலற்ற அரசாக பாஜகவின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிற RSS கைப்பிள்ளை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியும். இவிஎம் மிஷின்ல இருக்க கோளாறுனாலதான் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இன்னைக்கு ஆளுநருடைய ஆட்சி தான் இங்க நடக்குது. நிதியே இல்லைங்கிறீங்க, கஜானா காலிங்கிறீங்க, நெருக்கடிங்கிறீங்க. இப்ப எவ்வளவு இழப்பு அரசுக்கு ஏற்படும்? ஜாதக ஆட்சியும் ஜோதிட ஆட்சியும் தான் இங்க நடக்குதோ? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் ஸ்ரீலேகா. வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி அப்படிங்கிறது திமுகவினராலே எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான். அது தாவேகாவினர் அதை வச்சு ஒரு அரசியல் சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதாக இருக்கட்டும், கரூர்ல மேடையில கொத்து போராட்டா போடுறேங்கிற லெவலுக்கு முதலமைச்சரை இறங்கி பேசக்கூடிய லெவலுக்கு அந்த தோல்வி அப்படிங்கிறது பேசு பொருளா மாறி இருந்தது. இன்னைக்கு அந்த தோல்வியில சந்தேகம் இருக்கு. இவிஎம் மிஷின்ல கோளாறு ஏற்பட்டிருக்கும், அதுல ஸ்கேம் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அதை மறு ஆய்வு செய்வதற்கான ஒரு கோரிக்கையை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வச்சு அந்த ஆய்வு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் மூலமா. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இவிஎம் மிஷின்ல இருக்க கோளாறுனாலதான் ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா? இப்ப கொளத்தூர்ல தலைவர் தோத்தது திமுக காரவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்ததுங்கிறத தாண்டி கொளத்தூர் தொகுதி மக்களுக்கே அது மிகப்பெரிய பேரதிர்ச்சியா இருந்துச்சு. அதை தலைவர் நன்றி தெரிவிக்கிறப்ப வரும்போது நம்ம பார்க்கலாம், தன்னெழுச்சியாகவே அவ்வளோ மக்கள் அங்க கலந்துக்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இது ஏதோ அந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தோடைய கோளாறாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறதா 80% எங்களுடைய ஒரு எண்ணமாகவுமே இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, நீங்க கொளத்தூர் பகுதியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களா இருக்கட்டும், அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த நேரத்திலையுமே தன்னுடைய தொகுதியின் மேம்பாட்டிற்கு குறிச்சும் வாரத்துல 2 தடவையாச்சும் வந்துருவாரு அந்த தொகுதிக்கு அப்படிங்கிறத அந்த தொகுதி மக்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இது ஏதோ ஒரு குளறுபடியால மட்டும்தான் அந்த தோல்வி நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வையாகவுமே இருக்கு. இந்த விவகாரம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கர்நாடகாவுடைய அந்த மேகதாது அணை கட்டக்கூடிய அந்த விவகாரம் தீவிரமான ஒரு பிரச்சனையாகவும் மாறி இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்த போறதுக்கே எதிர்ப்பு தெரிவித்த நிலைமையில மத்திய அமைச்சர் அவர்களுமே தமிழகத்துக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சிஎம் அவர்களுமே ஒரு கடிதம் மூலியமா பிரதமருக்கு எங்களுடைய மாநில உரிமைகள் பறிப்போகிறதை எதிர்க்கிறோம், இதுக்கு மத்திய அரசு தலையிட வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, ஆரம்பத்திலேருந்தே நீங்க மேகதாது பிரச்சனை தலை தூக்கிட்டே இருந்தப்ப வரைக்குமே அவர் பெருசான அந்த எதிர்ப்பெல்லாம் அவர் சைட்ல இருந்து காட்டவே கிடையாது. விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்துச்சு. அங்க பூமி பூஜை போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் அது தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருந்துச்சு. அப்பயுமே அவங்க காதுல வாங்கல. அதை தாண்டி அந்த அமைச்சர்கள் தான் மெயினா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்ன, இதை ஏன் இவர் வலுவா பேச மாட்டாரு? ஒருவேளை கர்நாடகால ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும், அப்ப நம்ம அதுக்கு ரொம்ப எதிர்ப்புலாம் காட்டக்கூடாது அப்படி நினைச்சு ஒரு வேலை பண்றாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் உட்காந்து கடிதம் எழுதிட்டே இருந்தா போதுமாங்கிறதும் கேட்டதும் அவருதான். அப்படி இருக்கும்போது இப்ப தொடர்ந்து அவரும் அதையே பண்றாரு. அப்படிங்கும் போது காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு, அங்க காங்கிரஸ் தான் இருக்கு. நீங்க ஒரு வலுவான எதிர்ப்பையே காட்டல. மேகதாது அணையை கட்டிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி தண்ணியோட வரத்து குறைஞ்சிருச்சு. இந்த வாட்டி ஜூலை மாதம் திறந்து விட வேண்டிய தண்ணி பெருமளவு குறைஞ்சிருக்குது. அப்படி இருக்கும்போது டெல்டா பகுதி இப்ப 4வது டெல்டா ஜூலை மாசத்தோட இது இன்னும் ரொம்ப குறைவான அடிதான் இருக்கே. அவங்க இன்னும் அதுக்கேத்த மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. அதே மாதிரி நீங்க இதை எல்னினோ அலையோடையும் நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, தமிழகத்துக்கு வரப்போது சூப்பர் எல்னினோ அப்படிங்கிறாங்க. ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து எல்னினோவா வர்றது தமிழகத்துக்குள்ள வரும்போது அது சூப்பர் எல்னினோ அலையாவே மாறிடும் அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழல்ல தான் நம்ம இருக்கிறோம். இது சவாலான சூழல் அப்படிங்கிறத எல்லா சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. விவசாயிகளோட நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடியிலுமே ஏமாத்திட்டீங்க. ஒரு 75,000 வாங்கியிருக்காரு, 65,000 வரைக்கும் தான் தள்ளுபடி அப்படின்னு அந்த மன உளைச்சல்லையே ஒரு 3 மணிக்கு சோமசுந்தரம் அப்படிங்கிற ஒரு விவசாயி இறந்து போனதெல்லாம் நம்ம செய்திகள்ல பாக்குறோம்.
அப்படி இருக்கும்போது இவர் இதற்கான ஒரு வலுவான எதிர்ப்பை எந்த விதத்திலுமே காட்டல. நீங்க ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த ஆயத்தத்தை கூட, ஏன்னா அதிகாரிகள்லாம் போய் பாக்குறாங்க, தலைமைச் செயலாளர் கூட உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு படத்தை. தலைமைச் செயலாளர் படம் பாக்குறது அவ்வளவு பெரிய இது வந்து அதாவது யாரு பாக்குறாங்க, எந்த ஒரு காலகட்டத்துல பாக்குறாங்க அப்படின்றது இருக்குல்ல, இது ஒரு இக்கட்டான சூழல். நீங்க அதை ரீரிலீஸ் தான் பண்றீங்க அந்த படத்தை. நீங்க அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை தான், நீங்க தவறு இல்லையான்னு கேக்குறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேளை அறிவிக்கப்படாத அரசு விடுமுறையாகத்தான் இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் இருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல நம்ம அந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. இல்ல பாத்திருக்கோமே, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் போனாங்களே, அப்ப பார்த்தோமே. ஆனா அது இந்த அளவிற்கு வந்து ஒரு ஸ்தம்பிக்கிற அளவிற்கோ, ஒரு அரசு விடுமுறை அளிக்கிற அளவிற்கோ, எல்லா அமைச்சர்களும் போய் ஒரே நேரத்துல அங்க போய் பாக்குறதுக்காகவோ, கோட்டையே அன்னைக்கு அறிவிக்கப்படாத அரசு விடுமுறையாகத்தான் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சூப்பர் எல்னினோ அலை பத்திலாம் தமிழக முதல்வருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான அவருடைய செயல்பாடுகள்ங்கிறது அதே மாதிரி தான் இருக்கு. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடியே இதுக்கே இவ்வளோ இங்க திண்டாட்டம் நடக்குது, இவ்வளோ விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், சூப்பர் எல்னினோக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நீங்க வந்து மானியம் எல்லாமே கொடுக்கணும். அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்தாதான் இனிமே வரக்கூடிய வறட்சியும் பஞ்சத்தையுமே நம்ம வந்து 92 அளவுக்கு வரப்போறது இல்லை. 92ல நம்ம ஏற்பட்ட அளவுக்கு பஞ்சம் வரப்போறல. ஏன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக இருக்கு இன்னைக்கு. ஆனா நம்ம அதற்கான என்ன ஸ்டெப்ஸை வந்து அவங்க எடுத்திருக்காங்கிறதும் இல்லை. இதுல மேகதாது அணை குறிச்சும் சரி, இந்த விவசாயிகள் போராட்டம் குறிச்சும் சரி, இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட், எல்லாமே ஒன்றுக்கோடு தொடர்போடு இருக்கும்போது இதை குறித்து வலுவான ஒரு நிர்வாகத்திறன் வந்து இப்ப ஆளுகிற ஆளுங்கட்சிகிட்ட இல்ல. குறிப்பாக முதலமைச்சர் அதை பத்தி எதையுமே ஒரு ஸ்டபனாவே சொல்ல மாட்டாரு. என்ன கேட்டா திமுகவை இவ்வளவு எதிர்க்கிறீங்களே, அதாவது உங்களுக்கு எதிர்க்க தெரியாமலாம் இல்ல, கடுமையான எதிர்ப்பு. எதை தொட்டாலும் திமுக தான், தூங்கினா திமுக, எந்திரிச்சா திமுகங்கிற நிலையில தான் அவர் இருக்காரு. அப்படிங்கும்போது அதே எதிர்ப்பு நிலையை எதற்காக பாஜக அரசிட்ட ஒன்றியத்துறை அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி இதுல நீங்க தலையிடக்கூடாதுங்கிறாரு, இந்த மாநில விவகாரங்களை தலையிடுறதுக்கு இல்ல அப்படிங்கிறாரு. ஏன் அந்த பாஜக எதிர்ப்பு அவ்வளவு துணிச்சலா காட்ட மாட்டீங்க? வார்த்தைக்கு வார்த்தை திமுகன்னு பேச தெரிந்த உங்களுக்கு, அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஏன் பாஜகவை வந்து எதிர்க்கக்கூடிய வந்து அந்த ஒரு திராணி இல்லை அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஒருவேளை தோணுது, இவர் RSS அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு கைப்பிள்ளையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகமும் இருக்கு. நீங்க மேகதாது அணைக்கு அவர் வைக்கக்கூடிய அந்த இது சும்மா கடிதம் எழுதிட்டு இருக்க கூடாதுன்னு சொன்ன அவரே உட்காந்து கடிதம் எழுதிட்டு இருக்காரு. வலுவான எதிர்ப்பை அவர் காட்டவே இல்லை. வலுவான எதிர்ப்பு காட்டல அப்படின்னாலுமே இந்த பிரச்சனை எப்படி சுமூகமாக முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கர்நாடகா முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம். இது எதுக்குமே ஆதாரபூர்வமான தகவல்களே இல்ல. பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படிங்கிறாரு. எப்ப கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நடத்துவாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் காட்டக்கூடிய எதிர்ப்பு, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம், மேகதாது அணைக்கு அவரே சொல்றாரு, கர்நாடக முதலமைச்சரே சொல்றாரு, இனிமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இல்ல முதலமைச்சரா இல்ல, இனிமே நாங்க மேகதாது அணையை வந்து நாங்க செயல்படுத்துவோம் அப்படிங்கிறாரு. அப்ப அதுதான் பலவீனமான அரசு இருக்கு, அதுதான் வித்தியாசம். நீங்க அததான் வந்து இந்த இடத்துல பார்க்கணும். அதுதான் வித்தியாசம். நாங்க பேச்சுவார்த்தை நடத்துறோம்னா என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க? வலுவான எதிர்ப்புக்கும் பேச்சுவார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா எந்த விஷயத்துல பேச்சுவார்த்தை நடத்துறோங்கிறது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு இதே கிடையாது. ஓகே. இல்ல இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுக வழக்கு போட்டுச்சு. நம்ம அது வந்து ப்ரீ மெச்சூர் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி தான் அது வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது. இப்போ இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது இதுக்கான அடுத்தடுத்த கேஸ் வழக்குகள் போடுறதுக்கான ஒரு முதல் படியா இருக்கும் இல்லையா? நம்ம பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம், அவங்க சொன்னாங்க, அதனால நாங்க போடுறோம் அப்படிங்கும்போது ப்ரீ மெச்சூரா அதை தள்ளுபடி செய்ய முடியாது. ரொம்பவே மெதுவான ஒரு ரொம்ப 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 மெதுவான செயல்பாடுகளா தான் இருக்கு. இன்னும் போனா செயலற்ற ஒரு தன்மையில தான் இருக்குது. இப்ப வரைக்கும் நான் என்ன சொல்றேன், நீங்க வீர் 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 நேர் நின்னு பேசுறீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஒண்ணுமே மேகதாது ஏறி நின்னுட்டு அப்படியே மேடையில எல்லாம் பேசுறாருல, இப்ப கரூருக்கு எல்லாம் போய் பேசுறாரு, ஊங்குறாரு, ஒரே கத்துறாரு. அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு பேச்சையுமே வந்து நீங்க சட்டமன்றத்துல கூட எடுத்துட்டு வரல. மேகதாது பிரச்சனையை சட்டமன்றத்திலயும் நீங்க எடுத்துட்டு வரல. அதே போல ஒரு எதிர்ப்பை எந்த விதத்திலயுமே நீங்க வந்து அதை காட்டவே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இதுவுமே மாநில உரிமை பறிபோகக்கூடிய ஒரு விஷயம் தான். அதையும் தாண்டி மாநிலத்துக்குள்ளேயே நம்ம உரிமை
உரிமை பறிபோகுது அப்படிங்கிறது இந்த ஆளுநர் விவகாரத்துல பார்க்க முடியுது. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி இது எப்படி நம்ம பார்க்கிறது? ஆளுநரோட ஆதிக்கம் அதிகமா இருக்குதா? நீங்க இந்த ஆளுநரை வந்து முதல்ல தமிழ்நாட்டு அரசியலே இப்பதான் வந்து ஆளுநர் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு மாறி இருக்கு. நீங்க இந்த நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் அந்த பல்கலைக்கழக அந்த செய்திக்கு முன்னாடியே நீங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுமக்கள் யார் வேணாலும் வந்து பிரச்சனையெல்லாம் வந்து தங்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹர்லேக்கர் வந்து சொன்னாரு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஆளுநர் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் அரசியலமைப்பு சட்டத்துல இவ்வளவு அதிகாரம் இல்ல அப்படிங்கும் போது ஆய்வு கூட நடத்திருந்தாங்க. ஆய்வு நடத்திருந்தாரு. மதுரைக்கு போயிட்டு அப்படியே அங்க போகும்போது அந்த ஆய்வுகள் எல்லாம் நடத்திருந்தாரு. அதெல்லாம் இவங்க கண்டிக்கவே இல்லை. என்ன கேட்டா எதையுமே கண்டிக்கல. இதுக்கு என்னன்னா நாங்க ஆட்சியில இருந்தப்ப அதே ஆளுநரை எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுத்தோம் அதே ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு அதை தாண்டி அழுத்தங்களை கொடுத்துமே எந்த அழுத்தத்துக்கும் பணிஞ்சு போல. அப்படி இருக்கும்போது அப்படி பார்த்த தமிழ்நாடு இது. இன்னைக்கு ஆளுநருடைய ஆட்சி தான் இங்க நடக்குது. தாண்டி தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவருடைய பெயர்ல இருக்கிற பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல போய் நின்னுகிட்டு வந்தே மாதரத்தை முதல்ல பாடுறாங்க. தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளி என்ன சொல்ல வருகிறது இந்த அரசாங்கம்? ஏன்னா நீங்க சட்டமன்றத்துல பண்ண சமரசம் தான் இன்னைக்கு இங்க வந்து இதுக்கு வித்திட்டது முதலமைச்சர் விஜய் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆமா, நீங்க சட்டமன்றத்துல தேசிய கீதத்தை 2 வாட்டி பண்ணீங்க. ஒரே ஒரு முறைதான் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பண்ணீங்க. அங்க நீங்க செஞ்ச சமரசம் தான் இன்னைக்கு இங்க வந்து நிக்குது. அப்படி இதை பார்க்கும்போது தாவேக அரசு ஒரு செயலற்ற அரசாக பாஜகவின் பின்னால் ஒளிந்து கொண்டு இருக்கிற RSS கைப்பிள்ளை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. ஆனா இன்னொரு பக்கம் வந்து RSS கைப்பிள்ளையா இப்போ திமுக மாறிட்டு வரதான செய்திகளும் குற்றச்சாட்டுகளும் இருக்குது. இது வந்து எப்படி தெரியுமா, என்ன தப்பு பண்ணாலும் என்ன நிறைய அதாவது தாவேக அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு வரும்போதெல்லாம் அதிமுகவோட கூட்டணி சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி. அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்களே இவங்க விலைக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க, குதிரை பேர் நடத்தாங்க. அவங்க பாஜகவுடைய கூட்டணியில இருக்கிறாங்க. இப்ப அப்பட்டமா பார்க்கும்போது யார் செயல்பாடுகள்னு ஒண்ணு இருக்கு. எந்த விதமான செயல்பாடுகளையும் திமுக முன்னெடுக்கல. RSSங்கிற வார்த்தைக்கும் திமுகவுக்குமே மிகப்பெரிய கொள்கைய அந்த ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜி தான் இருக்கு. நீங்க பார்க்க போனா நீட் எதிர்ப்புக்கு குரல் கொடுத்தது இன்னைக்கு இல்ல, அன்னையிலேருந்து நுழைவுத் தேர்வுக்கு கலைஞர் காலத்திலேருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறது திமுக தான். அப்படி பார்க்கும்போது என்ன ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும்ல, நான் சொல்லிட்டேன் நீ சொல்லிடுவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தாவேகாவுடைய நிலைப்பாடு. இதை தாண்டி பாஜக கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? இப்ப குதிரை பேரம் அது இதுன்னு பேசி அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் இந்த பக்கம் வராங்க. எந்தாவது ஒரு சாயல் இருக்கணும்ல திமுக RSSக்கான ஒரு சாயல். நாங்க இங்க 100 சொல்லுவோம். அப்படிதான் இருக்குது இன்றைக்கு. இல்ல இந்த விவாதம் எப்போ வர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரப்போ டீலிமிட்டேஷன் அந்த ஒரு விவகாரம் வரும்போதுதான் பாஜகவுக்கு திமுக ஆதரவா செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. தொகுதி மறுவரையை மிக அழுத்தமாக ஆரம்பத்திலேருந்து எதிர்த்த சொன்னா முதலமைச்சர் தான், நம்மளுடைய முதலமைச்சர் தான். அதே மாதிரி அங்க 40 எம்பிக்கள் இருக்கிறோம். தொகுதி மறுவரையை தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்க வந்து தென்னிந்தியாவின் குரலாகவே அவருடைய குரல் தான் கேட்டுச்சு. அப்படிங்கும்போது அந்த நிலைப்பாட்டுல எங்களுக்கு எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. முன்னாடி இருந்த நிலைப்பாட்டுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது அப்படிங்கிறது தான் அவங்க தரப்பு. அதற்கான எந்த விதமான மாற்றமுமே எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. தொகுதி மறுவரை எப்ப வந்தாலுமே எதிர்ப்போம். ஏன்னா எதெல்லாம் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகுதோ, மாநில சுயாட்சியை முதல்ல குரல் கொடுத்தது திமுக. என்னைக்குமே நாங்க கொள்கையிலேருந்து பின்வாங்க போறதே கிடையாது. அப்படி பார்க்க போனா தொகுதி மறுவரையும் என்னைக்கா இருந்தாலும் திமுக எதிர்த்து தான் இருக்கும். இன்னொரு குற்றச்சாட்டுமே திமுக மேல வைக்கிறது, திமுக அப்படின்னா ஊழல். அது வந்து ஆரம்பத்துல இருந்தே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய இதுக்கு முன்னாடி மதுத்துறையில இருக்கும்போது அதுல ஊழல் செஞ்சதா பல்வேறு இடங்கள்ல ரைடுமே நடந்துட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் கட்டம் கட்டப்படுகிறாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இன்னொன்னு என்னன்னா, ஊழல்னாலே திமுக அப்படிங்கிறது எல்லாமே என்னன்னா எப்பயுமே வந்து பொய்களும் வதந்திகளும் ரொம்ப வேகமா பரவிடும். பொய் குற்றச்சாட்டுகளால மட்டும்தான் திமுக அரசாங்கத்தை வீழ்த்த முடியும். நிரூபணமான எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுமே திமுகவிட்ட கிடையாது. சொன்னது எல்லாம் அள்ளி வீசப்பட்ட அவதூறுகள் தானே ஒழிய எந்த ஒரு ஊழலுமே இன்றைக்கு வரைக்கும் நிரூபணமே ஆகல. நீங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பாத்தீங்கன்னா ஆட்சியில இருந்தப்பே அவருடைய ஊழல் வந்து நிரூபணமாயி போனாங்க. இப்ப ஆளுங்கட்சி முதலமைச்சர் மேல வந்து கார் வாங்கினதுக்கான அந்த டாக்ஸ் கட்டல, இந்த மாதிரி தயாரிப்பாளர்கிட்ட ஏதோ ஏமாத்திட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் இருந்து இது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட குற்றங்கள். ஆனா இதுவரைக்கும் திமுகவின் மேல வீசப்பட்ட எந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளுமே நிரூபிக்கப்படல.
விஜய் அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு நடந்தது. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறத தானே பார்க்கணும். இது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்பு, முதலமைச்சர் ஆமா. ஆகிறதுக்கு பின்பு அப்படி பார்த்தா கூட அப்படி பார்த்தா கூட ஒரு 200 ரூபாய் டிக்கெட்டு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு விக்கிறீங்க, 700 ரூபாய் வரைக்கும் விக்கிறீங்க. அதெல்லாம் ஊழல் கிடையாதா? அதெல்லாம் லஞ்சம் விஜய் கிடையாதா? அவர்களே போய் விக்கிறாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? எப்படி இது என்னது? இது அவரு நடிச்ச படம். அவருடைய இப்ப அவரு முதலமைச்சர் வேற, அது எக்ஸ்ட்ராவா வேற அவர் இப்ப முதலமைச்சர். அப்ப அவருக்கு தெரியாமே விக்கிறாங்களா? அப்ப அவருடைய கண்காணிப்பு எதுவுமே அவருக்கு தெரியாமே தான் இவ்வளவு விக்கிறாங்க. அவர் கண்காணிக்கிறதுக்கு பல துறைகள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. தியேட்டர்ல போய் டிக்கெட் எவ்வளவுக்கு விக்கிறாங்க அப்படிங்கறது தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப வந்து அதுதானே இப்ப ஜனநாயகன் படத்துக்காக தான் அவரு நீட்டு கூட எதிர்த்து குரல் கொடுக்கல. பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டாரு, கர்நாடகாவுக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டாரு. ஜனநாயகன் படத்துடைய திரைப்பட தயாரிப்பாளரு கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் எதுக்கு நீங்க வந்து டெல்லிக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக அனுப்பிச்சிங்க? இல்ல படத்துக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைனாலே நம்ம இந்த படத்தை எப்படி தெரியுமா பார்க்கணும்? இந்த படம்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் தான், இது வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் தான். வேற எதுக்காக இந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்றாங்க சொல்லுங்க? இது ப்ராடக்ட் தான், நீங்க செல் பண்றீங்க அவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த டிக்கெட்டுடைய விலை அப்படிங்கறது தானே அங்க மெயின், வந்து அதுதானே டிக்கெட்டுடைய விலை அப்படிங்கறது தான் மெயின். அதை எப்படி அவர் வந்து 700 ரூபாய்க்கு வேணாலும் வீங்க, 800 ரூபாய்க்கு வேணாலும் ஏன் சொல்லக்கூடாதா? 200 ரூபாய் டிக்கெட்டை அதை தாண்டி விற்காதீங்கன்னு சொல்லக்கூடாதா? ஏன்னா வாங்குறவங்க எல்லாம் அவர்களுடைய ரசிகர்கள் தான், பாக்குறவங்க எல்லாம் அவர்களுடைய தொண்டர்கள் தான். அமைச்சர்கள்லாம் போய் பார்த்துட்டு கண்ணீர் வடிக்கிறாரு. அமோனியா வாயு கசிஞ்சதுக்கெல்லாம் கூட இவ்வளவு கண்ணீர் வடிக்கல. அப்படியே ஜனநாயகன் படத்துக்கு உட்காந்து அவ்வளோ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காரு. 41 பேர் இறந்தப்ப கூட அவங்க யாரும் இவ்வளவு கண்ணீர் வடிக்கல. அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், நிறைய விஷயங்களை டைவர்ட் பண்ணும். ஏன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, மின்தடை தொடர்ந்து அடிக்கடி மின்தடை நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த கட்டணத்துல வந்து இந்த என் போன்லயே கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் 8000 ரூபாய் கட்டினது கிடையாது. 8000 ரூபாய் இந்த வாட்டி வந்திருக்கு. இத ஒரு பொறியாளரே, அந்த மின் பொறியாளரே வந்து ஒத்துக்கிறாரு, ஆமா இதுல முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் யாருடைய பணம்? எங்களை போன்ற சாமானியர்களால 8000 ரூபாய் மின்சார கட்டணம் கட்ட முடியுமா? எங்க வீட்டுல அத்தனை ஏசி ஓடுதா, அத்தனை இது ஓடுதானா? இல்ல, நிதர்சனமான உண்மை இன்னைக்கு. அப்படி இருக்கும்போது எப்படிங்க வந்து ஒரு டிக்கெட்டோட படத்தெல்லாம் அவர் சொல்லாம இருக்குன்னா, சாமானியர்களுக்காக தானே நீங்க வந்தீங்க. இனிமே எனக்கு பணமே வேணாம், ஓரளவுக்கு மேல சம்பாதிச்சிருந்தானே வந்தீங்க. எல்லா திரையரங்குகளையும் ஃப்ரீயா போட வேண்டியதானே படத்தை? உங்க ரசிகர்கள் கொண்டாடி தீர்ப்பாங்கல்ல, எல்லாரும் கொண்டாடி தீர்ப்பாங்கல்ல. உங்களுக்கு தான் ஒரு அளவுக்கு மேல பணம் இருக்கு, எதை நம்பிதான் வந்திருக்கீங்க, மக்கள் பணம் வேணாம்னு சொல்லிதான் வந்திருக்கீங்க, எதுக்காக அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இந்த மின் கட்டணம் உயர்வு அப்படிங்கறத குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க, 8000 ரூபாய் வருது அப்படின்னு. இந்த உயர்வு வந்து தாவே ஆட்சிக்கு அப்புறமா இருக்கு அப்படிங்கறதே பார்க்க முடியுது. இது எதை நோக்கி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எல்லாத்துலயுமே முறைகேடுகள், எல்லாத்துலயும் ஒழுங்கற்ற நிர்வாகத்திறன். இது வந்து மிக முக்கியமா நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 8000 ரூபாயை பெரட்டி கட்டணும் இந்த மாசம், அந்த 2 மாசத்துக்குரிய 8000 ரூபாய் பெரட்டி கட்டணுங்கிறது மிகச்சரி. நான் இப்போ வந்து ஒரு திமுகவை சார்ந்து கூட பேசல, பொதுமக்கள் இடத்துல இருந்து பேசுறேன். ரொம்ப சவாலா இருந்துச்சு. அதை கொடுக்கும் போதே ரொம்ப, இப்ப வரைக்கும் அதற்கான பதில் இல்ல அரசுகிட்ட இருந்து. இதுக்கு மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காகவும் சாமானிய மக்களுக்கான ஒரு பதிலாக இந்த தாவேக்கு அரசு இல்லை. இல்ல, இப்போ இந்த மின் கட்டணம் உயர்வு எல்லாமே தனியார் மயமாக்கப்படுறதுக்கான ஒரு முதல் படி அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக தரப்புல இருந்தே பல பேர் எடுத்து வச்சிருக்கதை பார்க்க முடியுது. சோ அந்த மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இருக்கும் இல்ல, குடிநீரையே தனியார் மயமாக்க போறாங்க அப்படிங்கிறாங்க. குடிநீர் தனியார் மயமாக்கலுக்கு தான் 2 நாளைக்கு முன்னாடி போராட்டம் ஒண்ணு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தனியார் மயமாக்கப்படுதல் அப்படிங்கறது நீங்க ஒண்ணாவே நீங்க ஸ்கூலு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைங்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க அமைச்சரே போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லை அப்படிங்க. இதற்கு பின்னால அந்த மாதிரி அரசியல்கள் தான் இருக்கு. நீங்க குடிநீராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இவங்க தனியார் மயம் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அரசு பள்ளி சரியில்லை அப்படிங்கிறது நார்மலா பொதுவாகவே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான். அங்க வந்து எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த நீட் எக்ஸாமுக்கு கூட அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாம் தயாராக முடியல அப்படிங்கிறது, இது வந்து இப்ப தாவேக்கா தான் வந்து சொல்றாங்களா? நீங்க அரசு பள்ளியுடைய நிலை சரியா இல்லைங்கிறத தமிழ்நாட்டுல நம்ம சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா 6 அரசு பள்ளி மாணவர்கள் சென்ற முறை ஐஐடிக்கு தேர்வாயிருக்கிறாங்க. அந்த தேர்வு அப்படிங்கிறது சும்மா நடத்தப்படுறது இல்லை, அகில இந்திய அளவுல நடத்தப்படுற ஒரு தேர்வு. அதே மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம், அதுல 52 அரசு பள்ளி மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம்ல வந்து அந்த யோகேஸ்வரி செல்வன் ஒரு பாப்பா பார்த்தோம், அந்த மாற்றுத்திறனாளி குழந்தை. அவங்க மும்பை ஐஐடி எக்ஸாம்ல எழுதி அவங்க பாஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆதி திராவிடர் பழங்குடியினர் பள்ளி ராகினி, அந்த பாப்பா வந்து கிளாட் எக்ஸாம், தேசிய சட்ட
கலை தேர்வு அதுல எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க. வாடிப்பட்டி ராஜேஸ்வரி ஆல் ஓவர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 2nd ரேங்க் எடுத்திருக்கிறாங்க. அப்படிங்கும் போது எப்படி நம்ம சொல்ல முடியும் அரசு பள்ளிகள் வந்து தரமற்ற நிலையில இருக்குன்னு? இருந்துச்சு, 2021 இருந்துச்சு. ஆனா அதற்கு பிறகான அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்க நான் குறிப்பிட்டு சொல்லல. பட்ஜெட் நிதியமைச்சர் அவங்க வந்து பேசும்போது அந்த பட்ஜெட்ல பேசும்போதே தமிழ்நாட்டுல வந்து அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்களே சொல்லிக்கிட்டா கூட நீங்க ஒத்துப்பீங்களான்னு தெரியல. பாஜகவை சேர்ந்த ஒருத்தவங்க சொன்னாங்க, காலை உணவு திட்டத்தை அவங்க மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அரசு பள்ளிகளுடைய தரம் இந்த அளவிற்கு உயர்ந்திருக்கு. அதே மாதிரி அரசு பள்ளிகளில் எத்தனை பிள்ளைகள் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் செய்யறதுலாம் அன்றாட செய்திகள்ல பாக்குறோம், யூடியூப் எல்லாத்துலயுமே பாக்குறோம். அப்படிங்கும்போது இவங்க வந்து திடீர்னு தமிழ்நாட்டின் உள்ள ஒரு அரசு பள்ளியில நுழைஞ்சு அவங்க கேட்ட கேள்வி முதல்ல தப்பு, அதற்கான பல்வேறு கண்டனங்கள்லாம் நம்ம பார்த்தோம், அதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்படிங்கும்போது இது வந்து அதே மாதிரிதான் போர்ட்ரேட் பண்றாங்க. அரசு பள்ளிகளுடைய தரம் இல்ல, அரசு பள்ளி மாணவர்களுடைய தரம் இல்ல அப்படிங்கிற ஒரு பயத்தை பெற்றோர்களுக்கு அவர்கள் விதைக்கணும். இன்னொரு விஷயமும் பேசியிருந்தோம், கரூர்ல கூட கண்ணீர் வடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கரூர் மக்களுக்காக அரசு வேலை அப்படிங்கிறத அவங்க வந்து கொடுத்திருந்தாங்க. அதுவுமே இப்போ உயர்நீதிமன்றத்துல வழக்கு போட்டு இல்ல ரத்து செய்யப்பட்டிருக்கு. உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நாங்க அவங்களுக்கு வந்து நியாயம் நீதி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா இவர் பேசினதுதான் எனக்கு அப்படியே பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க கொஸ்டின் கேட்கும்போது என்ன சுப்ரீம் கோர்ட் குட்டு வச்சிருச்சு நறுக்குன்னு அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. இப்ப அதேதான் அவங்களுக்கும் நடந்திருக்கு. இதை தாண்டி அவர்களால பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க, அதற்கு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க தனிப்பட்ட முறையில நிவாரணம் வழங்குங்க. ஏன்னா 41 உயிர்கள் அப்படிங்கறது நம்ம சாதாரணமா கடந்துட முடியாது. அதே நேரத்துல நான் முன்னாடி பேசினேன் இல்லையா, சோமசுந்தரங்கிற விவசாயி வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு. இந்த மாதிரி இப்ப அமோனியா வாயு கசிவால இவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க. இப்ப இது எல்லாமே விபத்துகள் தான். அப்ப இவங்க எல்லாருக்குமே அரசு வேலை கொடுப்பீங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு. இதை தாண்டி எந்த விதமான அது இப்ப சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த நேரத்துல முதல்ல இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாமா, ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலாமா அப்படிங்கறது இதுல ஒரு கேள்வி. விசாரணை நடக்கும் போதுதான் கூப்பிட்டு வச்சு ஆறுதலுமே சொல்லியிருந்தாங்க. அது வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் அவங்க பண்ணலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன் இவ்வளவு அவசரமா பண்றாங்க, ரொம்ப ஒரு அவசர கதியில இதை வந்து பண்றாங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்வி. இதெல்லாம் தாண்டி ஒரு அரசு வேலை அப்படிங்கறத அப்படியே தூக்கி கொடுக்க முடியாது அப்படிங்கறத உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்படிங்கும் போது அதுதானே மிக சரியான. நீங்க அப்ப பண்ணிருக்கிறது எல்லாமே விதிமீறல்கள் தான், இங்க நடந்திருக்கிறது எல்லாமே விதிமீறல்கள் தான். நீ இது எத்தனை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனீங்கனாலும் என்ன இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் அப்படின்னா லாக்அப் டெத்துக்கே நம்ம அரசு வேலை கொடுத்துருக்கோமே, அதெல்லாம் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடில் இறந்தவங்களுக்கு 13 பேருக்கு நம்ம அரசு வேலை கொடுத்துருக்கோம், ஃபெனிஸ் தேராக் குடும்பத்தில் நம்ம ஒரு அரசு வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உங்களை பார்க்க வந்தப்ப நீங்க யாரு, உங்களை பார்க்க வந்தப்ப நீங்க அரசாங்கமா, ஒரு கேண்டிடேட். உங்களை பார்க்க வந்தப்ப நீங்க அரசா இல்ல, இப்பதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. அப்ப அது நடந்த நிகழ்வுங்கிறது எப்ப? நீங்க முன்னாடி உங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க, தனிப்பட்ட முறையில உங்களை பார்க்க வந்த ரசிகர்களாகி உங்கள் தொண்டர்கள் வந்து நீங்க சரியான தண்ணியும் இதுவும் கொடுக்கல, குறிப்பிட்ட நேரத்துக்கு வரல. அப்படிங்கும்போது இதனால நடந்த ஒரு இழப்பு தான் அந்த இழப்பு. நீங்க சொல்ற ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கட்டும், லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், அதுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது அரசுனால நடந்த ஒரு நிகழ்வு, அரசுனால நடந்த ஒரு தவறு. அப்படிங்கும்போது இதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்கெல்லாம் வந்து வாண்டடா வந்துலாம் யாரும் இறந்து போல. இப்ப நம்ம குறிப்பிட்ட யாருமே அரசனுடைய தவறுனால அவர்களுக்கே தெரியாம அவர்களுடைய உயிர் பறிபோனுச்சு. இங்க அப்படி கிடையாது. அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்தை நம்ம இங்க பார்க்கணும். இதையும் அதையும் கண்டிப்பாக நம்ம ஒன்றுபடுத்தி பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஏன் திமுக அரசு, அப்போதைய அரசுன்னு கூட சொல்லலாம், திமுக அரசு இல்லைன்னா கடந்த ஆட்சி ஏன் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தது? அது ஒரு கட்சிக்காரன் நடந்த கூட்டம் தானே. அதுதானே நிவாரணம். அங்க எங்கேயும் அரசு வேலையை நாங்க கொடுக்கலையே. அது வந்து நிவாரண நிதியே கொடுக்கறது ஒரு கட்சி கூட்டத்துக்காக போய் இறந்தவங்களுக்கு எதுக்காக நிவாரண நிதி திமுக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா 1.5 வயசு குழந்தைக்கு தெரியாது, அதுக்கு தெரியாம தான் அது போய் இறந்துச்சு. அப்படிங்கும் போது பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பக்கம் நிற்கணுங்கிறது, இதை நீங்களே இங்க கேட்ட கேள்வியிலே அதற்கான விடை இருக்கு. இது திமுக அரசனுடைய பெருந்தன்மையாக தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அன்னைக்கு அவர் பேசும்போதுமே சொன்னாரு, இன்னைக்கு சும்மா அப்படி ஒவ்வொரு பத்தி தப்பா பேசினா சரண்ராஜாக இருக்கட்டும், அன்பானந்தமாக இருக்கட்டும், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எல்லாரையுமே கைது பண்றாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலை வந்து இன்னைக்கு இருக்குது, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெரிக்கக்கூடிய ஒரு நிலையாக. ஆனா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திமுகவுடைய தலைவர் சொன்னது என்ன வார்த்தை அப்படின்னா,
எந்த ஒரு தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதை விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுவே பெருந்தன்மையான வார்த்தை தான். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அப்பவே எங்களுடைய அதிகாரத்தையும் வச்சு இப்ப அடக்கிறதை தாண்டி 2 மடங்கு அடக்க முடியும். ஆனா அது எதையுமே செய்யல. அங்க வந்து நாங்க இதை தமிழ்நாட்டு மக்களாகவும் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு இழப்பாகவும் தமிழக அரசுக்கான ஒரு இழப்பாகவும் தான் பார்த்தாங்க அந்த 41 உயிர்களையுமே. அதனாலதான் அவ்வளவு சீக்கிரம் போனாங்க. இன்னும் சொல்லணும்னா ரொம்ப துரிதமாக அங்க நடவடிக்கை எடுத்ததுனாலதான் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. நிறைய பேர் மிதிப்பட்டு அடிபட்டு அப்படிலாம் இருந்தவங்களை எல்லாம் காப்பாத்தினாங்க. அப்படி பார்க்கும்போது அது வந்து நிவாரணம் தான் கொடுத்தாங்க. அது வந்து வேற எங்க எது நடந்திருந்தாலுமே நிவாரண உதவியாகத்தான் அது போயிருக்கும். சும்மா பேசினதுக்கு கைது பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில உதாரணங்கள் எல்லாமே சொன்னீங்க. அந்த ஜென்சி பசங்கள் அவங்கள நம்ம பெருசா எடுத்துக்கல அப்படின்னாலுமே ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அவர்கள் அவர் வந்து சும்மா பேசின விஷயமா அதை எடுத்துக்க முடியுமா? எலும்பு உடைப்பேன்னு சொல்றது எல்லாமே. சட்டமன்றத்து கதவை மூடுங்க அப்படிங்கிறது மாண்பா? சட்டமன்றத்துக்குள்ள இருந்து கதவை மூடுங்க அப்படிங்கிறது மாண்பா? கேட்காமே வெளிநடப்பு செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்றாங்க. இப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற வார்த்தைகளை இங்க நீங்க குறிப்பிடுறீங்க. ஏன்னா இவங்க எல்லாம் பேசுனது கூட பரவாயில்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசலாமான்னு கேக்குறீங்க. அதே நான் கேக்குறேன், ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருக்கிற நீங்கள் நல்லா வாயில வருது டேஷு இந்த மாதிரியான வார்த்தைகளையோ தனிப்பட்ட தாக்குதல்கள், சட்டமன்ற மாண்பே கிடையாது. அது சட்டமன்ற மாண்பு எங்க உங்க அப்பாவை காணுங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை என்ன மாதிரி வார்த்தை? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு மேனாள் முதலமைச்சர், அவரை பார்த்து அந்த வார்த்தை அவர் கேட்கலாமா? ஏன்னா வார்த்தைகளுக்காக நீங்க இப்ப கேக்குறீங்க. அப்படிங்கும்போது இந்த வார்த்தையெல்லாம் அவர் கேட்கிறாரே. நேத்து ஒரு அமைச்சருடைய ஆடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அதுல அவர்கள் தகாத வார்த்தையை பேசுறாங்க. அதற்கெல்லாம் ஏன் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆப்போசிட்ல பேசினவங்கள கட்சி விட்டு நீக்கிருக்காங்க. அவங்கள வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. இது வந்து நடவடிக்கை. இவங்க என்ன பேசுனாங்க, பேசியவர்கள் யார் மேல தவிர அதற்கான நடவடிக்கை அவங்க எடுக்கல. அதே மாதிரி நேத்து நம்ம நியூஸ் பார்த்தோம். இங்க ராணிப்பேட்டை அந்த சோளிங்கர் அந்த பகுதியில வந்து பத்திரிகையாளரை வந்து உள்ள அடைச்சு வச்சு அடிச்சாங்க அப்படிங்கிற நியூஸை வந்து நம்ம பார்த்தோம். அந்த எம்எல்ஏ அடிச்சது. அதற்கான நடவடிக்கை எங்க? எதற்கெல்லாம் துரித நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதற்கெல்லாம் எடுக்கல. நீங்க எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா நாங்க எடுப்போம்னா இது சர்வாதிகார போக்கு. ஏன்னா அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த திமுக தலைவரை பார்த்து ஆதவர்ஜுனா முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னாரு. அங்கேயும் டேஷ் எல்லாம் பேசினாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டேஷ்ங்கிறது முதல்ல மாண்பா? இந்த டேஷ்ல நீங்க என்ன வேணாலும் நிரப்பிக்கங்கிறது நிரப்ப முடியாத வார்த்தைகளால நிரப்புறதுக்கு தான் இந்த டேஷ். அப்ப இதெல்லாம் மாண்பா? அப்ப இதுக்காகலாம் கைது செய்ய ஆரம்பிச்சா எவ்வளவு கைதுகள் செய்யணும்னா தாவேக்கால யாருமே இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு திமுக கைது செஞ்சிருக்கலாமே. அதுதான் வந்து ஜனநாயகம் அப்படிங்கறதுடைய வார்த்தை வந்து அதுதான். ஊடகங்கள் இருக்கு, எல்லாருக்கும் பேச்சு சுதந்திரம் இருக்கு, கருத்து சுதந்திரம் இருக்கு. அதுதான் இந்தியா. இந்த கருத்து சுதந்திரமே இருக்கக்கூடாது, உன் கழுத்தை நான் நெரிப்பேன் அப்படின்னா அது சர்வாதிகார போக்கு. அந்த மாதிரியான எந்த மாண்பும் இல்லாதவர்கள் தான் கைது செய்வாங்க. ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் தெரிந்த மாண்புள்ள யாருமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த கருத்து சுதந்திரம் பறிக்கப்படுறது இருக்கு, இன்னொரு பக்கம் காவல்துறையோட அத்துமீறலுமே வந்து அதிகமாக அந்த போக்குமே பார்க்க முடியுது. இத எப்படி நீங்க பாக்குறீங்க? காவல்துறையுடைய மந்திரி யாரு? ஆனா காவல்துறை அராஜகங்கிறது எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. இந்த லாக்அப் டெத் இப்ப அந்த ஒரு பையன் 26 வயசோ 24 வயசோ தான், ரொம்ப கொடுமையா இருக்கு. வலிப்பு வந்து அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. மண்டை ஃபுல்லா அப்படியே ரத்தம் கசிஞ்சு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கதறாங்க. அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரமா இருந்தது அந்த பையன்தான். அந்த பையன் இறந்திருக்கான். அதே மாதிரி அவங்க சூர்யா வினோத் அவங்கள கைது செஞ்சுட்டு போனாங்க. மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் இறந்தது. இப்படி காவல்துறையோட அராஜகம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இந்த நீட் எதிர்ப்புக்கு போராடிய மாணவர்களை வந்து துரத்துறாங்க, அடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதற்கான மந்திரியாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு அதிகாரத்தை அவர்கள் கையில தூக்கி கொடுத்திருக்காங்க? அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தாண்டி அமைதி அப்படிங்கறதுமே நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். இந்த அமைதியை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை வந்து ஒரு மாதிரி கலவரம் வெடிக்கும்ல, அதே மாதிரிதான் இருக்குது. இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு பார்க்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஓடுனது ஒடியாந்தது இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா உண்மையாவே இது தமிழ்நாடு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துச்சு. கலவரத்தை முதலமைச்சர் விரும்புறாரு அப்படின்னு சொல்ற வரீங்களா? கண்டிப்பா இதை விரும்புறாங்கிறத தாண்டி இத கலவரத்தை விரும்புறாங்கன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அவர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ அவர்கள் மீது அடக்குமுறையை காவல்துறையை விட்டு ஏவக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இருக்குங்கிற அதிகார மமதையில எல்லாரையும் பயமுத்தணும். என்னை பார்த்து ஒரு வார்த்தை பேசினியா பயமுத்துவேன், எனக்கு எதிராக உட்காரியா பயமுத்துவேன். எவ்வளவு போராட்டங்கள் தொடர்ந்து நடக்குது.
தொடர்ந்து போராட்டங்கள் அங்கங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. விவசாயிகள் தொடங்கி 2 நாளைக்கு முன்னாடி இந்த குடிநீர் தனியார் மயமாக்குதலுக்கு நடந்த போராட்டமாக இருக்கட்டும் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா அத்தனை பேர் யாரு முதல்ல இப்ப ஒண்ணு வேணாம், ரொம்ப தூரம் போக வேணாம், நீட்டுக்கு போராடினாங்கல்ல அவங்க எல்லாம் யாரு? மாணவர்கள். எதற்காக போராடினாங்க? நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு போராடுறாங்க. உங்களுடைய நிலைப்பாடும் அதுதான் சொல்றீங்க. நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுடைய நிலைப்பாடும் சொல்றீங்க. அப்ப அவங்களுக்கு ஆதரவுக்காரன் தானே நீட் இருக்கணும். அவர்களே பாஜக தானே அடக்கிருக்கணும். ஒருவேளை அடக்கிருந்தா பாஜக அடக்கிருக்கணும். ஆனா தாவேக அரசு நீங்க அடக்குறீங்க அப்படின்னா நீங்க இப்பயும் யாருடைய கைப்பள்ளியாக உங்களை நிரூபிக்கிறீர்கள் அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வியாக இருக்கு. கடைசியில அனுமதி கொடுத்து அவங்களுமே கூட நின்னு பேசலாம் செஞ்சிருந்தாங்க அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். ரொம்ப கடைசியில அங்க முடிஞ்சே போயிடுச்சு. ஆறி போன கடைக்கு எதுக்கிட்ட வந்து டீ ஆத்துறீங்க மாதிரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அங்க. அப்பயுமே வந்து அவங்க எல்லாரும் சொன்னது வந்து தர்மேந்திரன் பிரதான் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கறது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. தமிழ்நாட்டினுடைய கோரிக்கையா என்ன இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கறதுதான் திமுகவுடைய தொடர் கோரிக்கையாக இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 லட்சம் மாணவர்கள் யூசுவலா வந்து தேர்வு எழுதுறாங்க. அதுல 11 லட்சம் பேர் தான் தேர்வே ஆகுறாங்க. சீட்டு மெடிக்கல் சீட்டு பாத்தீங்க அப்படின்னா 1,30,000 தான் மொத்த மெடிக்கல் சீட்டு. அதுல அரசாங்கத்தோட சீட்டு அரசு சீட்டு பாத்தீங்க அப்படின்னா 64,000 தான். மிச்சம் எல்லாமே வந்து தனியார் மயம் தான். அப்ப பார்க்க போனா இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். நீங்க இது மிகப்பெரிய வணிகமயம் ஆயிடுச்சு. நீட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது இதுல மட்டும் 35,000 கோடி புழங்குது ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கறத வந்து எல்லா டேட்டாவுமே சொல்லுது. அப்ப இத நீங்க முழுக்க முழுக்க பார்க்க போனீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஸ்கேம். அப்ப இந்த ஸ்கேமை நாங்க எதிர்க்கிறோம். இந்த முறைகேடான தேர்வை எதிர்க்கிறோம். இந்த தேர்வுல நடக்கிறது முறைகேடுகள் அல்ல, இந்த தேர்வே முறைகேடுதான். அப்ப இதைதான் நாங்க எதிர்க்கிறோம், தொடர்ந்து எதிர்க்கிறோம். அப்படிங்கும் போது இதே எதிர்ப்பை, இதே பலமான எதிர்ப்பை இன்றைய தாவேக அரசு காட்டுதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஆரம்பத்திலயும் தெரியல, அவங்க நீட்டுக்கு போறாங்கன்னு தானே ஆரம்பத்திலயும் தெரியும். அப்ப வந்து ஓட ஓட விரட்டி அடிச்சுட்டு கடைசியில எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப கடைசியில வந்து இந்த கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி படத்துல வர மாதிரி வந்துட்டு போறது அப்படிங்கும் போது என்ன மாதிரியான நிலைப்பாடு, யாரை ஏமாற்றுவதற்காக அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இந்த போராட்டம் முடிஞ்சிட்டா அப்படிங்கிறதே ஒரு கேள்விதான். ஏன்னா இப்போ நம்ம கவுன்சிலிங் நேற்றுக்கு போடப்பட்டிருந்தது. அதுல நமக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் அப்படிங்கிறது 11,000. அது ஒரு பக்கம் இருக்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து 63. ஆனா அப்ளை செஞ்ச மாணவர்கள் வந்து 71. அந்த கணக்கே இடிக்குது. எப்படி அது? இது தொடர்ந்து இதுதான் நான் சொல்றேன். இது ஒரு முறைகேடுகளாக, வெறும் முறைகேடுகள் மட்டுமே நிரம்பி இருக்கு. நீங்க எஜுகேஷன் சிஸ்டமே இன்னைக்கு ஃபெயிலியர். நீட் எக்ஸாம்னு மட்டும் இல்லை, நீங்க கியூட் எக்ஸாம் பாத்தீங்கன்னாலுமே அதுல குளறுபடிகள். அதே மாதிரி 12th CBSE இந்த இதுல வந்து OSM மார்க்ஸ், ஆன்லைன் ஸ்கிரீனிங் மார்க்ஸ், அதுலயும் முழுக்க குளறுபடிகள். நீங்க மாணவர்களுடைய மதிப்பெண்களோட மட்டும்தான் விளையாடுறாங்கன்னா இல்ல, அவர்களுடைய நேர விரயம் இருக்கு, பண விரயம் இருக்கு. இதை தாண்டி மன உளைச்சல். அந்த மன உளைச்சல்ல தான் அவ்வளவு மாணவர்கள் இறந்து போறாங்க. இந்த வாட்டி கூட 4 மாணவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அந்த 22 லட்சம் மாணவர்கள் எழுதுனதுல. அப்படிங்கும் போது நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இங்க கொண்டு வந்தீங்க, அதை நாங்க எதிர்த்தோம், உள்ள விடல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அது ஒரு ஃபெயிலியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்ப அது எதிர்த்தோம். இப்ப CBSE ஸ்கூல்ல வந்துருச்சு. இந்த முறை CBSE ஸ்கூல்ல நீங்க எல்லா புக்ஸையும் எடுத்து பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் பேர்ல தான் அந்த புக்கோட தலைப்பே இருக்குது. அவங்களுக்கு முன்னாடி 8th அவ்வளவுதான், ஹிந்தி எல்லாம் கிடையாது. இப்ப 9th 10th 11th 12th எல்லாத்துக்குமே ஹிந்தி இம்போசிஷன், ஹிந்தி மஸ்ட் அப்படிங்கறத இவங்க எல்லாத்தையுமே மறைமுகமா கொண்டு வந்துட்டாங்க. RSS அந்த மாணவர்கள் அமைப்பு வந்து முன்னாடி எல்லாம் போய் அவ்வளவு சீக்கிரமாலாம் முதலமைச்சர் எல்லாம் சந்திக்க முடியாது. இந்த வாட்டி போய் முதலமைச்சர் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம எளிதா கடந்துட முடியாது. ஏன்னா இது மாணவருடைய கல்வி, நம்மளுடைய எதிர்காலம். அப்படிங்கும் போது ஏன்னா ஹிந்தி வந்த மாநிலங்களுடைய நிலையெல்லாம் என்ன நம்ம பார்த்திருக்கோம். பீகாருடைய நிலையாக இருக்கட்டும், ராஜஸ்தானுடைய நிலையாக இருக்கட்டும், இதெல்லாம் இப்ப எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கோம். இன்றைக்கு தமிழ்நாடுங்கிறது கல்வியில சிறந்த ஒரு மாநிலமாகத்தான் இருக்கு. இதை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அறிக்கைகள் எல்லாமே சொல்லுது. நீங்க இந்த கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும். ஏன்னா இப்பதான் இந்த நிதி ஆயோக் அறிக்கை கூட வெளில வந்துச்சு இல்லையா, அதுல கூட தமிழ்நாடு அரசாங்கம்ங்கிறது ரொம்ப உகந்த மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதுவுமே பார்க்கணும். 3வது இடத்துக்கு தள்ளலாம் படல. நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கடலோர மாவட்டங்களுக்கான அந்த ஏற்றுமதியில வந்து தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குது. அதே மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்குல்ல, அந்த உள்கட்டமைப்பு வசதிகளோட உகந்த சூழல் குறியீடுல இருக்கு அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக்ல கொடுத்த மாநிலத்துல முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்னீங்களா 3வது இடத்திற்கு தள்ளப்படல. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நிதி ஆயோக் அறிக்கையை வந்து தயாரிக்க சொல்லி 2024 ஜூலைல வந்து பாரத பிரதமர் வந்து அவர் சொல்லும் போது
அப்ப அவங்க என்னென்னத்தெல்லாம் உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 குறிகாட்டிகள், முக்கியமான 84 குறிகாட்டிகள், முக்கியமான 8 தூண்கள். அதுல எல்லா கட்டமைப்புல இருந்து, வசதிகள்ல இருந்து, தடையற்ற மின் விநியோகத்துல இருந்து நீங்க ஏதாவது குறை கொடுத்தா கூட அந்த குறையை வந்து 30 நாளைக்குள்ள தீர்க்கிற திறன் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கறதையும் அதுல சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த சமூக இணையதளங்கள் மூலமா அவங்க எந்த குறை சொன்னாலுமே அதை வந்து 30 டேஸ்க்குள்ளவே இவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது முதல்ல இடத்துல இருந்த அந்த குஜராத்தோட அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2வது வந்து மகாராஷ்டிரா இருந்துச்சு. இதுக்குமே வெறும் 0.4 தான் வித்தியாசமே. இவ்வளோ 28 மாநிலங்களுக்கும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் இடையில நடந்த இந்த தரவரிசை பட்டியல்ல 3வது இடத்திற்கு தமிழ்நாடு இருக்குங்கிறது மிகப்பெரிய பெருமைதான். ஏன்னா ஒன்றிய அரசாங்க நிதியிலேருந்து எல்லாமே நமக்கு பற்றாக்குறைதான், எல்லாத்துலயும் பிரச்சனை தான். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் 2 இருக்கிற குஜராத்தாக இருக்கட்டும், மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்து தமிழ்நாடு. அப்படியான அந்த தரவரிசை பட்டியல் தான். அப்ப அதை ஒன்றிய அரசாங்கமே கொடுத்துருக்குங்கும் போது எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து திமுக பதவி ஏற்றுச்சு. ஏன்னா அப்போ பொருளாதார வல்லுநர்கள் எல்லாருமே சொன்னாங்க, கொரோனா பீரியடு ரொம்ப சவாலான சூழல் இப்ப இருக்கிறது, எப்படி சமாளிக்க போகிறது திமுக அரசு எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்துச்சு. நிதி சுமை, நீங்க வருமானமே இல்ல, இது அரசாங்கத்துக்கு வருவாய் பற்றாக்குறை, இது எல்லா சேலஞ்சிங்கையும் தாண்டி அந்த ஒரு வருஷத்திலே வந்து அவரு முதலீட்டாளர்களின் முகவரி தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடந்துச்சு சென்னையில, முதல் முதலீட்டாளர்கள் மாநாடு. அதுலயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் வந்து உறுதி செஞ்சுது. அப்பதான் அதே பொருளாதார வல்லுநர்கள் சொன்னாங்க, இனிமே 4 கால் பாய்ச்சல்ல தமிழ்நாடு வந்து ரொம்ப வேகமாக பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கி ஓடுன்னு. அப்ப நம்ம கடலோர மாவட்டத்துல முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு வந்துச்சுல்ல, அதுவுமே நிதி ஆயோக் அறிக்கை தான் கொடுத்துச்சு. அப்படி இருந்துமே நம்ம வந்து $1 trillion தான் வந்து நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிதான் அதற்காக தொடர்ந்து திராவிட மாடல் அரசு அதற்காக எல்லா விதமாகவுமே வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈர்த்துக்கிட்டே வந்துச்சு. கிட்டத்தட்ட 867 ஒப்பந்தங்கள் வந்து இறுதியா வந்து எல்லா கையெழுத்தோடையுமே கையெழுத்தாக இருந்துச்சு. அதோட தான் 2026 முடிவு வந்து அப்படிதான் இருக்கு. ஆனா 817 எதுவுமே இன்னும் தொடங்கப்படலையே. 806 அதுதான் இப்ப எல்லாருமே சொல்றாங்களே, இது ஏதோ பெயர் அளவுல ஏதோ போயிட்டு சும்மாவே ஏதோ அயல் நாட்டுக்கெல்லாம் பயணம் போன மாதிரியும் சும்மாவே இன்வெஸ்டர்ஸை ஈர்த்த மாதிரியான ஒரு பிம்பத்தை இங்க உருவாக்க நினைச்சாலும் அது உண்மை இல்ல அப்படிங்கறத இந்த நிதி ஆயோக் அறிக்கை தலையில அடிச்சிருக்கு. ஏன்னா 867 இறுதி நிலையை எட்டி இருந்துச்சு. அதுக்கான எல்லாமே வந்து டேட்டாவோடயே இருக்கு. அவர் வந்து அதை வாசிச்சாரு. லாஸ்ட் டைம் அவங்க தொழில்துறை அமைச்சராக ராஜா அவர்கள் வந்து அதை வாசிச்சாரு. அப்படி இருக்கும்போது இந்த நிதி ஆயோக் அறிக்கை சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, தொழில்துறையில எல்லா விதமான நடைமுறை சாத்தியக்கூறுகளும் இருக்கக்கூடிய உகந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது. அதை சும்மா எடுத்துட்டு வர முடியாதுல்ல. ஏன் அப்படின்னா ஒரு பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் கொண்ட ஒரு மிகப்பெரிய குழு அமைச்சு அப்படி கொண்டு வந்து ரொம்ப பிளான்டா கொண்டு வந்ததுதான் இது. இது ஏதோ ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லா முதலீடுகளையும் ஆந்திராவுக்கு தூக்கி கொடுத்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் கிடையாது. ஆந்திராவுக்கு இங்க இருந்து யாரும் தூக்கி கொடுக்கலையே, வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு முதிர்ச்சியற்ற ஒரு நிலை தான் அது. வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரீல்ஸ் உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்களா முதலீட்டாளர்கள்லாம், அது ஒரு கேள்வி. அதே மாதிரி அப்ப அவங்க ரீல்ஸ் போட்ட உடனே ஆந்திராவோட மனிதவளத்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் அவர்கள் கூட பாராட்டினாரு. நான் கூட பாராட்டுறாருன்னு பார்த்தா அவர் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னா 1955 அப்புறம் ராயல் என்ஃபீல்டு தமிழ்நாட்டை விட்டு வேற எங்கேயும் போல, இந்த முறை அது தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. தென்கொரிய அந்த காலனி நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. ஏஎம்சி போர்படை திட்டம் நம்ம மிகப்பெரிய செலவுல திமுக அரசு போராடி இங்க கொண்டு வந்துச்சு, ஓசூல் அமைய இருந்துச்சு. இன்னைக்கு அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கடந்துட முடியாத ஒரு செயல்பாடுகள். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பேசுனது கல்வியை குறிச்சு பேசணும், இப்ப இதை பத்தி பேசுறது வேலை வாய்ப்பு குறிச்சு பேசுறோம். அப்ப இது எப்படி ஆகும்? ஒருவேளை பீகார்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து எல்லாம் பஞ்சம் முளைக்க இங்க வராங்கல்ல, பானிபூரி அது இது பிள்ளைங்க எல்லாம் படிக்குமா படிக்காதுன்னு தெரியாம திக்கு தெரியாம வர மாதிரி, ஒருவேளை நம்மளும் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு அகதிகள் மாதிரி சொந்த தாய் திருநாட்டிலே சுத்தணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் இது வந்து முன்வைக்குது. இது 10 வருஷம் தாவேக்காதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்க? இந்த 5 வருஷத்துல இவங்க பண்ணிட்டு போறதுக்கு தமிழ்நாட்டை மீட்கிறதுக்கு 10-15 வருஷம் ஆகும் அப்படிங்கறதுதான். இல்ல இது நம்ம இந்த ஓசூர்ல வரக்கூடிய அந்த முதலீடு ராயல் என்ஃபீல்டு எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே இறுதி கட்டத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இறுதி கட்டத்துல இருக்கிறத எப்படி தாவேக்க அரசு பார்த்து அவங்க போயிட்டாங்க, இந்த அரசு வந்து பலவீனமா இருக்கு? ஆமா, இது வந்து அதற்கான எந்த விதமான ஒரு முன்னேற்பாடுகளுமே இவங்க கிட்ட இல்ல. இன்னும் சொல்ல போனா முதிர்ச்சியான அனுபவம் இல்ல. இப்ப நீங்க கொடுத்திருக்கீங்க, அவங்கள்ட்ட தூக்கி கொடுத்திருக்கீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, அதற்கான அவங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க? ஏன்னா வேகமா தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க பத்திரிகையாளர்கள்ட்ட பாருங்கன்னு அப்படியே கண்ணெல்லாம் வெளியில வர பேசினாங்க.
அப்புறம் அதை இல்ல இவங்க தொழில்துறை அமைச்சர் எடுத்துட்டு வந்தாங்க, நாங்க கொடுத்துருக்கோம் அந்த பேப்பரை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்களா, திருப்பி பக்கத்துல கொஞ்ச நேரம் பேசினாங்க, அப்புறம் ஆபீஸ்ல இருக்கு போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னாங்க. இது எல்லாத்தையுமே எந்த மாதிரியான செயல்பாடுகளை நம்ம பார்க்க முடியும்? அப்படி ஒரு விளையாட்டா நம்ம பார்க்க முடியுமா? தொழில்துறையை வந்து அவ்வளவு விளையாட்டா நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இது பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு இருக்கு, பல இளைஞர்களுடைய எதிர்காலத்தை உள்ளடக்கி இருக்கு. அப்படிங்கும்போது அதை நம்ம பார்க்க முடியாது. இது வந்து உடனே ஒரு 2.5 மாசத்துல நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்த பட்ஜெட் வரப்போகுது, அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாமே. அந்த பட்ஜெட்ல வேற அறம் பொருள் இன்பத்தெல்லாம் வந்து நிதி அமைச்சரோ அவர் வந்து அதெல்லாம் எடுத்துட்டு வர போறாரு. அடுத்து அதுக்கான மானிய வேலைகள் நடக்கும்போது இப்ப நீங்க இதை சொன்னதுனால இதை ரொம்ப முக்கியமா நான் சொல்லணும். தலைமைச் செயலகத்தை எதுக்கு இப்ப இடம் மாத்துறீங்க? நீங்க மானியம் பட்ஜெட் இதெல்லாம் இப்ப கொண்டு வர நேரம் அப்படிங்கிறீங்க. இந்த நேரத்துல நம்ம தலைமைச் செயலகத்தை முதல்ல இடம் மாத்தலாமா? அதே மாதிரி நிதியே இல்லைங்கிறீங்க, கஜானா காலிங்கிறீங்க, நெருக்கடிங்கிறீங்க. இப்ப எவ்வளவு இழப்பு வந்து அரசுக்கு ஏற்படும்? நீங்க இங்க இருந்த தலைமைச் செயலகத்தை ஒரே வளாகத்துல 10வது மாடிக்கு மாத்துறீங்க. இப்ப அங்க செய்தி தொடர்பு துறை இருக்கு, அதை தூக்கிட்டு போய் கலைவாணர் அரங்கத்துல மாத்துறீங்க, உங்களோட தூக்கி நாமக்கல் மாளிகையில மாத்துறீங்க. அதே மாதிரி உணவு அருந்துற இடம் எல்லாத்தையுமே மாத்துறீங்க. அங்க இருக்கிற ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பணிகள் தேங்கும். இது எல்லாத்தையுமே தாண்டி இப்ப மானியம் பட்ஜெட் இந்த மாதிரியான துரித வேலைகள் செய்ய வேண்டிய நேரத்துல இப்ப இந்த பணிகள்லாம் என்ன ஆகும்? இப்ப இது எல்லாத்தையுமே மாத்துறீங்களே, அந்த ஊழியர்களுடைய நிலை என்ன? இப்ப அந்த சங்க நிர்வாகிகள் கிட்ட கூட கலந்து பேசல. ஒருவேளை உங்க ஜோசியத்தையே கலந்து பேசி வாசுபடி அதுதான் சரி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வச்சுட்டீங்களோ என்னவோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விதான் இங்க இருக்குது. இந்த பட்ஜெட் குறித்தான ஆலோசனை எல்லாமே ஏற்கனவே துறை ரீதியாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்களே அவங்க. இல்லையே, இன்னும் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஆதரவான ஒரு பத்திரிக்கை வந்து எழுதியிருக்குது. அந்த மானியம் பட்ஜெட் குறித்தான இதெல்லாம் இனிமே வெளியிடப்படும், அதற்கான ஆலோசனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் குறித்து நம்ம அதை வந்து தொடர்ந்து பார்ப்போம். இந்த விவகாரம் நம்ம இங்க சொல்லியிருந்தீங்க, இதுக்கான செலவுகள் எல்லாமே எங்கிருந்து வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த செலவுகள் பார்க்கும்போது நம்ம கடனையுமே பார்க்கணும். தாவேக அரசு வரும்போது கடன்ல முழுக வச்சுட்டு போயிருக்க திமுக அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ இந்த 2 மாதத்துல மட்டும் 20,000 கோடி சொற்பம் வந்து கடன் வாங்கியிருக்கிறதா செய்திகளால பார்க்க முடியுது. எப்படி இத பாக்குறீங்க நீங்க? இவங்க சொல்லும் போது தூக்கிட்டு வந்ததே வந்து ஒரு ஃபேக் நெரேட்டிவ் தான். இவங்களுக்கு அதுதான் வேலையே. வட இந்தியாவில எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பாலியல் குற்றங்கள் செஞ்சா இங்க என்கவுண்டர் நடக்குது, தனியார் மருத்துவமனையில யாராச்சும் இறந்து போயிட்டா அந்த செலவெல்லாம் சிஎம் விஜய் அவர்களே ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்க அவர் பெரம்பூருக்கு போனதை வந்து ஜந்தர் மந்தருக்கு போன மாதிரியான ஒரு ஃபேக் நெரேட்டிவ். இந்த ஃபேக் நெரேட்டிவ்ங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழல். ஆனா நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்டிருக்கிறதுனால கடன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் தான். ஏன் அப்படின்னு சொன்னா அப்படியே தூக்கிலாம் யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க. நம்ம மாநிலத்தினுடைய வருவாய் காட்டணும், தணிக்கை குழு அதை சரி பார்க்கும். அப்ப அந்த வருவாய்க்கும் நீங்க அதற்கான கடன்னு இங்க உற்பத்தி என்ன, இது எல்லாத்தையும் கொண்டதுதான் வந்து ஒரு கடன்கிற வார்த்தையை அங்க நம்ம கொண்டு வர முடியும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல காட்டப்பட்டிருக்கிற அந்த வளர்ச்சிக்கும் அந்த உற்பத்திக்கும் நம்ம 27% மேல கடன் வாங்கலாம். ஆனா நம்மளுடைய அதற்குடைய வரம்புக்குள்ள 24 புள்ளி தான் இருக்குது. இன்னும் சொன்னா வரம்புக்குள்ள கடன் வாங்கியிருக்கோம், அதற்கான வளர்ச்சியை காட்டியிருக்கோம், எல்லாத்தையுமே திட்டங்களா செயல்படுத்தியிருக்கோம், எல்லாத்தையுமே நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. அவங்க இப்பதான் அதை புதுசா வெள்ளை அறிக்கை போடணும்னு இல்லை, நீங்களும் நானும் போய் அந்த வெப்சைட்ல பார்த்தா கூட அதை பார்த்துக்க போறோம். அப்படிங்கும்போது அதுவே ஒரு ஃபேக் நெரேட்டிவ். இப்ப இவங்க பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது 3 மாசத்துக்குள்ள 20,000 கோடி அப்படிங்கிறது மிக அதிக கடன். அந்த நேரத்துல அரசனுடைய செலவை இந்த அளவிற்கு பண்ற மாதிரி, அரசனுடைய பணத்தை விரயமாக்குற மாதிரி தான் இருக்குது இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம். நீங்க தலைமைச் செயலகத்தை இடமா இப்ப முதலமைச்சருடைய அலுவலகத்தை மாற்ற வேண்டியதுக்கான தேவை என்ன காரணம் அப்படிங்கிறது இங்க ஒரு கேள்வியா இருக்கு. அவங்களை சந்திக்க வரவங்களுக்கு நல்ல ஒரு வசதி இல்லாம இருக்கு. முன்னாள் இருந்த அரசு எல்லாமே அங்க வந்து அங்கதான் செயல்பட்டுச்சு. இப்ப நீங்க செய்தி தொடர்புத்துறை மாத்துறீங்கல்ல, அந்த ஊழியர்களுக்கு இடப்பற்றாக்குறையும் நெருக்கடியும் கண்டிப்பாக ஏற்படும். அதை அந்த ஊழியர்களே தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இந்த நீங்க ஒரு சங்க நிர்வாகிகள்கிட்டயாச்சும் கேட்டுக்கணும், நான் மாத்தணும் எனக்கு வசதியா இல்லை அப்படின்னு சொல்றத அது அப்படி பார்க்கவே முடியல. ஒருவேளை இங்க ஒரு ஜாதக ஆட்சியும் ஜோதிட ஆட்சியும் தான் இங்க நடக்குதோ அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே அப்படி தோணிட்டு இருக்குது. ஒருவேளை வாஸ்துப்படி அங்க போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களோங்கிற சந்தேகம் கூட இருக்கு. அதே சமயம் துணை நகரமாக தலைமைச் செயலகத்தை மாத்துவோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன்னு, எல்லாத்தையுமே 3 மணி நேரம் படத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியாகத்தான் ஒவ்வொரு செயல்பாடுகளுமே இருக்கு. சில செயல்பாடுகள் வந்து நடைமுறைக்கு இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சிரிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது தாவேக ஆட்சியினுடைய செயல்பாடுகள்.
இந்த ஒருவேளை தூக்கி ஆட்சியை கொடுத்தக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த அளவிற்கான ஒரு நிலைக்கு தமிழ்நாட்டை தள்ளிய ஒரு பெருமை தாவேக்காவுக்கு தான். கடன் குறித்து பேசியிருந்தோம். அந்த 20,000 கோடியில 14,000 கோடி சொற்பம் வந்து இதுக்கு முந்தைய அரசு வாங்கின அந்த கடனோட வட்டி மட்டுமே செலுத்துறோம் அப்படிங்கிற அந்த செய்தியுமே அது கூடயே வருது. அதுதான் சொன்னேன்னா, நீங்க ஆரம்பத்துல இருந்தே அவர் முதல்ல பதவியை தன்னைக்கு பேசினார் பாருங்க. அந்த பேச்சுல கொஞ்சம் கூட முதிர்ச்சியே இல்ல. ஏன் அப்படின்னா, கடன் 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 கடன்கிறார்ல. 1947 கணக்கிடப்பட்ட கடன்கள் தான் வந்து இது எல்லாமே மொத்தமா வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறத்துல இருந்து கணக்கிடப்பட்ட கடன்கள் தான். 2021 நமக்கு ரொம்ப நிதிச்சுமை இருந்துச்சு. ஆனாலும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அழுத்தமும் இருந்துச்சு அன்றைய அரசுக்கு. இன்னைக்கு நம்ம நிதி ஆயோக் அறிக்கை தலையில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கு பாருங்க. தொழில்துறை வந்து உகந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அதற்கு இதெல்லாம் காரணம் இந்த அளவிற்கு பலமான உள்கட்டமைப்பு. அப்ப அவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்க உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கடனை வாங்கி வச்சோம்னா இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு உருவாக்கி 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. அதுல இவ்வளோ மிகப்பெரிய ஒரு மாநிலமாக நம்ம தமிழ்நாட்டை உருவாக்கிய பெருமைக்கு அவங்க வந்து நன்றி சொல்லணும். நாங்க அதுக்கு கடன் கட்டுறோம், இதுக்கு கடன் கட்டுறோம்னா இது எல்லாமே நடைமுறையில இருக்கிறது. மிக சாதாரணமாக நடைமுறையில இருக்கு. நீங்க வருவாய் இன்னும் உயர்த்தணும். அதை உயர்த்துறதுக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்க இந்த மானிய பட்ஜெட்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ஏற்கனவே தாய்மாமன் சீர் எங்க போச்சுன்னு தெரியல. எல்லாத்துக்கும் பஸ் ஃப்ரீ அது இது. நாங்க எந்த விதம் இப்ப வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காரா? இன்னும் 100 நாள் ஆகும் போது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனா ஏதாவது ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்காருல? அதை பற்றி ஏதாவது ஒரு மேடையில பேசியிருக்கிறாரா? ஏன்னா ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்பாடுகளுமே இல்லை. தாவேக்கா அரசாங்கத்திட்ட ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளே இல்லை. டைவர்ட் பண்றாங்க. எதா இருந்தாலும் இப்போ உடனே ஒரு ஓகே ஒரு ஜனநாயகன் படமா ரிலீஸ் அதை பத்தி பேசு, இல்லையா டிஎம்கே கூட்டணி பேசு, இல்ல பிஜேபி கூட கூட்டணி பேசு, இல்ல ஃபேக் நரேட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணணும், நிறைய சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் இதா இருக்கா. அப்ப தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்து அவங்க டைவர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இதையும் டைவர்ட் பண்றாங்க. நீங்க ஆரம்பத்துல ஒண்ணு கேட்டீங்க, தனியார் மயமாக்குறதுக்கான சில செயல்பாடுகளை இவங்க செய்யறாங்களான்னு. அந்த மாதிரியான செயல்பாடுகளை அவங்க பேருந்து எல்லாம் லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு அந்த இதை சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி நாங்க வட்டி கட்டுறோம், அது கட்டுறோம், இது கட்டுறோங்கிறது திட்டங்களை செயல்படுத்த முடியாமல் இருப்பதற்கான தந்திர கூறுகளாகத்தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதே சவாலை இதை தாண்டிய சவாலோட தான் திமுக பொறுப்பேற்றுச்சு. வந்தோடனே விடியல் பயணம், அதையும் பேர் மாத்தி ஸ்டிக்கர் விட்டாங்க, அது வேற விஷயம். அப்ப அதுக்கான அது எல்லாமே வந்து திமுக அரசாங்கம் எல்லா முறையும் வருகிற அரசாங்கம் எதிர்கொள்ளக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் தான். ஆனா இவங்க இதை வந்து ரொம்ப பெருசாவும் ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணியும் அதை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்றத ஒரு மிகப்பெரிய வேலையா வச்சிருக்காங்க. களத்துல இறங்கி இவங்க வேலையே செய்யல. முழுக்க இணையதளத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய இந்த கட்சி அப்படிங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டை அதல பாதாளத்துக்கு தள்ளுது. நீங்க இந்தியா டுடே வந்து தலையில அடிக்குது. என்னங்க இது அப்படின்னு ஒரு தேசிய ஊடகம், இதே தேசிய ஊடகம் தான் சனாதானத்தை பத்தி பேசினதுக்காக அதை ஒரு பெருசா பேசணும். இதே தேசிய அளவுல நம்ம டீலிமிட்டேஷன் பத்தி குரல் கொடுத்தப்ப தேசிய அளவுல பேசணும். இன்னைக்கு தமிழ்நாடு எங்க இருக்கு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய தரத்தை எந்த அளவுக்கு வச்சிருந்தோம், இன்னைக்கு அது எவ்வளவு மலிஞ்சு போய் கிடக்கு. என்ன சொல்றாங்க, நீங்க ஒரு ஹீரோ மெட்டீரியல் மாதிரி உங்களை காட்டிக்க விரும்புறீங்களா? அதுல ஒரு வார்த்தை நம்ம கவனிக்கணும், அதே ஸ்கிரிப்ட் அதே பொய்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒரு தேசிய ஊடகம் சொல்லுது. அப்படிங்கும்போது அதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தமிழ்நாடு இன்னும் என்ன ஆகுமோ. இப்ப தேசிய அளவுல இதெல்லாம் பேசுறாங்க. முதலமைச்சரை பத்தி ஒரு பொய்யான கருத்துக்களை வந்து அவங்க பரப்புறாங்க. அதையும் பெய்டு ப்ரொமோஷன், லஞ்ச ஊழல் பத்தி இவங்க பேசிட்டு இருக்காங்க. பெய்டு ப்ரொமோஷன் சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல, சொன்னது அத்தனையுமே போலி செய்தி. அப்படிங்கும்போது நீங்க இதை எப்படி பார்க்கணும்? அப்ப இது எதா இருந்தாலும் டைவர்ட் பண்ணணும். அதுக்கு நாங்க எதா இருந்தாலும் சொல்லுவோம் திமுக 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 திமுகன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா இன்னும் பல தகவல்கள் எல்லாமே பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது தெரிய வரும். அதே மாதிரி ஆகஸ்ட் 3 கர்நாடகா போறாரா இல்லையா அப்படிங்கிற தகவலும் செய்தியாகுதா அப்படிங்கிறது தெரிய வரும். என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய தகவல்கள் பகிர்ந்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.